வணக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. இதனால் முதலீட்டாளர்கள், நகை பிரியர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போர் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. அரபு நாடுகள் முழுவதுமே தற்பொழுது பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. துபாய் உள்ளிட்ட நாடுகள் தங்களுடைய வான்வெளிகளை மூடியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தங்க விலை தொடர்ந்து புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தொடர்ந்து குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 குறைந்து 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 480 குறைந்து 1 சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 2,80,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி 276 ரூபாய் இருந்தது, தற்பொழுது 250 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் தங்கம் வாங்க நினைப்பவர்கள் தங்கம் வாங்குவதற்கு தற்பொழுது சரியான நேரம், சரியாக திட்டமிட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தங்க நகை விற்பனையாளர்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை பொறுத்தவரை அதிக அளவில் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. ஆனால் இந்த தங்க விலையேற்றம் என்பது நடுத்தர வர்க்கத்தினர் தங்கம் வாங்கக்கூடிய அந்த கனவை சிதைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே செல்ல வாய்ப்பே இல்லை. இதே விலை தான் நீடிக்கும். அதாவது 1,10,000 20,000 என்ற விலைக்குள் தான் ஒரு சில நாட்கள் நீடிக்கும் என்றும், மே மாதத்தில் 1,30,000 தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.